லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா 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 என்னம்மா? அவரை கூப்பிடுங்க. ஸ்ரீஜா, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. தயவு செஞ்சு விட்டுரு ஸ்ரீஜா. சீதாவை தெருவில் நிப்பாட்டி பார்க்குற சக்தி எனக்கு இல்லம்மா. ஓ, பொண்டாட்டி சென்டிமெண்ட். உன்ன சாரி, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரி, ஒண்ணு பண்ணலாம். இந்த வயசுல கையெடுத்து வேற கும்பிடுறீங்க. நீங்க, உங்க மனைவி, உங்க மகன் எல்லாரும் என்கிட்ட வந்து இதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அப்புறம் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்புறமாவது என் மனசு மாறுதான்னு பாக்கலாம். வாங்கம்மா. வா. ஏய், என்ன சொன்ன? என்னடி சொன்ன? உன்னை கொண்டுட்டு தாண்டி மறு வேலை. செத்து போடி. கான்ஸ்டபிள், காப்பாத்துங்க. இங்கேடி டார்ச்சர் பண்ற? சீதா, என்ன இப்படி பண்ற? கான்ஸ்டபிள். சீதா வேடா விட்டுரு. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், என்ன பண்ற? கையெடு சீதா. சீதா, ஏய், எடு கைய. யார் கால்ல யார் விழறது? ஆணவத்துல ஆறியா? இப்ப மட்டும் நீ வெளியில இருந்தீனா நானே உனக்கு கொண்டு போட்டிருப்பேன். ஜெயில இருந்துக்கிட்டும் இன்னும் உனக்கு திமிரு அடங்கலையா? அம்மா சொன்ன மாதிரி ஜெயில இல்லாம வெளியே இருந்தானு வச்சுக்கோ, நானே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். ஸ்ரீஜா, என்ன ரொம்ப ஆட்டம் அதிகமா இருக்கு? அபிக்கு தெரிஞ்சது அடக்கம் பண்ணிடுவா. ஐயோ சஞ்சீவ், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கா? ஆமா, அபி வீட்ல தானே இருக்கா? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த தெரிவிக்க போற. டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே தாங்கிக்க முடியாம செத்துருவா. இல்ல அதையும் மீறி தாங்கிட்டு பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்தா அங்க இவங்க 3 பேரும் உன்னையும் அபியையும் எப்படி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா தள்ளணும், அப்படியே என்னோட வக்கீலும் போலீஸும் வெளியே தள்ளுறத பார்த்து ஆபரேஷன் பண்ண அபியோட மூளை சூடாகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து சாவா. இது எல்லாமே தான் நடக்க போகுது. அதுக்குள்ள என்ன எங்க இருந்து அடக்கம் பண்றது? ஒண்ணு வேணும்னா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமா சேர்ந்து அபிய தான் அடக்கம் பண்ண போறாங்க. நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. தெரியும் ஸ்ரீஜா, இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை செய்வேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அபியோட செல்போனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. நீ அபிய பாத்துக்க என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் ஆல்ரெடி அனுப்புன ஆளு உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. இங்க பாரு, சும்மா அடங்கு. ஏய், உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும்? வெரி சிம்பிள். என்னை எதிர்த்த அபி
அவளுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாரையும் நிர்மூலமாக்கணும். அவ்வளவுதான். ஏய், இங்க பாருடி. இப்ப சொல்ற, அபி அவதாரிணி. அவ நினைச்சா இந்த சூழ்நிலைய ஒரு நிமிஷத்துல தலைகீழா மாத்திருவா. எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? அபி 7 ஜென்மத்திலையும் சரி உன்னை ஜெயிக்கவே விட மாட்டாடி. கான்ஸ்டபிள், இவங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து துரத்துங்க. மேடம், டைம் ஆச்சு. நீங்க எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. ஏய், ஆணவ பிடிச்சவளே, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவ்ளோ பெரிய மனுஷனை உன் முன்னாடி கையெடுத்து கும்பிட வச்சுட்ட. இதுக்கு நீ ஜெயிலே கடந்து வாழ்க்கை முழுக்க சாக போறடி. அப்படியா? இங்கே கடந்து சாக போறேனா? இல்ல நாளைக்கு ஒரே ஒரு நாள், நாளைக்கு நான் வெளியே வர போறேனான்னு பாருங்க. நீங்க எல்லாரும் ரோட்ல நிக்கிறத நான் பார்க்க வேண்டாம்? மா, இனிமே இந்த அசிங்கத்தோட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நீங்க வாங்க போலாம். அம்மா வாங்கம்மா போலாம். தப்புக்கு மேல தப்பு பண்ற ஸ்ரீஜா. உங்களை சும்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா சரி வராது. உங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும். பண்றேன். கிளம்பலாமா சார்? கிளம்பலாம் சார். சார், ஸ்ரீஜா மேடம் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க வக்கீல் சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு மேடம். ஜப்தி பண்ண இன்ஸ்பெக்டர் கூப்பிட வந்தேன் மேடம். வக்கீல் சார், என் வீட்டை ஜப்தி பண்ணும்போது என் குடும்பத்து ஆளுங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொன்னல? ஆமா மேடம். அது சாதாரணமாவே இருக்க கூடாது, ரொம்ப மோசமா இருக்கணும். நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து என் குடும்பத்து ஆளுங்களை அசிங்கப்படுத்தி லட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணி கழுத்தை புடிச்சு வெளியே விரட்டுங்க. சரிங்க மேடம். ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்னடி சொன்ன? உன்னை கொண்டுட்டு தாண்டி மறு வேலை. அந்த சீதா ஜெயிலுக்கு வந்து என் கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு போயிருக்கா. இப்போதைக்கு என் குடும்பத்தாளுங்களுக்கு பயமே வரல. அந்த பயத்தை வர வைக்கணும். என் குடும்பத்துக்கு என்னை எதிர்த்தா என்ன நடக்கும்னு நான் காட்டணும். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நானும் போலீஸும் பண்ற வேலையில அவங்க குடும்பமே அவமானப்பட்டு தூக்கு போட்டு தொங்கணும். என் குடும்பம் மட்டும் தூக்குல தொங்க கூடாது வக்கீல் சார். என் குடும்பத்துக்கு நடக்கிற அவமானத்தை பார்த்து அந்த அபி கவலையை தாங்க முடியாம அங்கே சாகணும். நீங்க சொல்றது அப்படி நடக்கும். இந்த நாள் உங்களுடைய நாள். நான் பாத்துக்கிறேன் மேடம். சார், மேடம் சொன்னதை கேட்டீங்களா? நமக்கு தேவை பணம். அவங்க சொல்றத செஞ்சிட வேண்டியதுதான். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 3 பேரும் என் கூட வாங்க. ஓகே சார். அடடடடடா, செம்ம டேஸ்ட். என்ன வீட்ல சீதா, சந்தோஷ், எங்க அண்ணன் யாரையுமே காணோம். எப்படியும் வீடு ஜப்தியாக போகுது. அசிங்கப்பட்டு எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு முன்னாடியே போயிடுவோன்னு 3 பேரும் பொட்டு பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்களோ. சேச்சே, அப்படிலாம் நடக்க கூடாதே. நடந்திருந்தா நானும் ஸ்ரீஜாவும் இந்த குடும்பம் அசிங்கப்படுறத பார்த்து ரசிக்க முடியாதே. கால் வேற போக மாட்டேங்குது. யாரு? ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்டி. என்ன, சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் எல்லாரும் வீடு ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவா? ஏய் ஸ்ரீஜா, எப்படி இப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு தெரியாம இந்த வீட்ல நீ சிசிடிவி கேமரா எதுவும் வச்சிருக்கியா? மக்கு தண்ட கருமம். எதுக்குடி என்ன திட்டுற? பின்ன
கேனத்தனமா பேசினா திட்டாம வேற என்ன செய்வாங்க? அந்த சந்தோஷ், சீதா, ராமச்சந்திரன் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு போகல. வீட்டை விட்டு போகலையா? அப்ப இதுங்கெல்லாம் எங்க? எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்துட்டு திரும்ப இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. என்னடி சொல்ற நீ? எல்லாரும் ஒன்ன பார்க்க எதுக்குடி வந்தாங்க? உன் அண்ணன் வீட்டை ஜப்தி பண்ணிராத ஸ்ரீஜான்னு என்கிட்ட கால விழாத குறையா கெஞ்சினாரு. ஆ, நிஜமாவா சொல்ற ஸ்ரீஜா? எங்க அண்ணன் உன்கிட்ட வந்து கெஞ்சினாரா? ஆமா, அந்த சீதா உன் அண்ணன் என்கிட்ட கெஞ்சினத பார்த்து கோவத்துல என் கழுத்தையே புடிச்சிட்டா. ஏங்க, உங்க கால் தூசிக்கு சமம் இல்லாத ஸ்ரீஜாவை பாக்குறதுக்கு எதுக்காக இங்க வந்தீங்க? நான் பொண்ணு மாதிரி வளர்த்தவ தானே ஸ்ரீஜா. நான் சொன்னா கேட்டுப்பான்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவ என்னையவே பேர சொல்லி கூப்பிடுறா சீதா. ஸ்ரீஜா ரொம்ப தப்பானவளாயிட்டா சீதா. இது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ஸ்ரீஜா ஒரு விஷ பாம்புங்க. அவ ரத்தத்துல வெறும் நஞ்சுதான் ஓடுது. அவளை நீங்க கையெடுத்து கும்பிடும் போது, அத பாக்கும்போது என் நெஞ்சே பதறி போச்சு தெரியுமா? என் ரத்தம் அப்படியே கொதிச்சிருச்சு. அபிக்கு மட்டும் ஸ்ரீஜா உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசினான்னு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க. அபி ஸ்ரீஜாவ இந்நேரம் வெட்டி காணா பணமா ஆக்கிருப்பா. நம்ம அபி கிட்ட சொல்ல முடியாதுன்ற திமிர்ல ஸ்ரீஜா இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போடுறா. அப்பா, அம்மா சொல்ற மாதிரி நீங்க ஸ்ரீஜாவை பார்க்க இங்க வந்திருக்க கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்காத என் புருஷனையே அந்த ஸ்ரீஜா கண்கலங்க வச்சுட்டாளே. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உங்க அப்பாவை கண்கலங்க வச்ச அந்த ஸ்ரீஜா சத்தியமா நல்லா இருக்க மாட்டா, நாசமாதான் போவா. அம்மா, தப்பு பண்ணவளே சந்தோஷமா இருக்கும்போது யாருக்கும் கெடுதல் நினைக்காத நீங்க ஏமா அழணும்? இல்லடா, இத்தனை வருஷத்துல உங்க அப்பா கண்கலங்கி நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அவரையே அந்த ஸ்ரீஜா கண்கலங்க வச்சுட்டா. அதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. அபியோட ஹெல்த் முழுசா குணமாகட்டுமா, அதுக்கப்புறம் நாம எல்லாரும் அந்த ஸ்ரீஜா பண்ண கொடுமைக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு உண்டான தண்டனை கொடுப்போம். ஆமாமா, அந்த ஸ்ரீஜா பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுப்போம். வருத்தப்படாதீங்கம்மா. நம்ம வீடு நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாதுமா. அவ வேணா ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டை ஜப்தி பண்ண அவங்க வக்கீல் போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை காலி பண்ணி ஆகணும், இல்லனா நமக்கு அவமானம் ஆயிடும். அப்பா, என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல சீதா, சின்னதா நெஞ்சு வலிக்குது. ஐயோ, டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டா சரியாயிடுமா? அப்பா அப்பா, உங்க நெஞ்சு வலி டேப்லெட்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. இரு சந்தோஷ், நான் போய் தண்ணி சஜி, எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. இன்ஸ்பெக்டர் சார், டைம் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா போக சொல்லுங்களேன். போலாம் சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்து ஆட்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு வீட்டுக்கு சீலை வச்சிடலாம். சாமியே சரணம் ஐயப்பா. யோ, என்னையா வண்டி ஓட்டுற? யோ, பார்த்து ஓட்டியா? சார், நான் பார்த்து தான் சார் ஓட்டினேன். அந்த அம்மா தான் திடீர்னு குறுக்க வந்துருச்சு சார். அம்மா, ஓரமா போமா. ஏய் லூசு, வண்டி வரது பார்த்து வர மாட்டியா? ஓரமா போ. போடா போடா. ஓரமா போன்னு சொல்றேன், போ. யோ, வேகமா வந்து வண்டி அடியா. ஓகே சார். மூக்கு உடைஞ்சிருச்சா? மாத்திரை சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுங்க. சந்தோஷ்,
அப்பாவை நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். இவங்க 2 பேரையும் நீ பார்த்து வச்சிருக்கல ஒரு அபார்ட்மெண்ட், அங்க கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் நாம அந்த வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். சரிடா. இல்லப்பா, வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? இல்ல சீதா, நாம இவ்வளவு நாள் வாழ்ந்த அந்த வீட்டை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா, மல்லிகா அக்கா, இதோ வரேம்மா. அக்கா. என்னம்மா? அக்கா, போன் எங்க வச்சேன்னு தெரியல. உங்க போனை கொஞ்சம் தந்தீங்கன்னா சஞ்சீவுக்கு ஒரு போன் பண்ணிட்டு தருவேன். இதோ எடுத்துட்டு வரேம்மா. என்னம்மா? சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்லக்கா, சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பேச போறேன். உள்ள வந்து பேசுமா. பரவாயில்லக்கா, இங்கே பேசிக்கிறேன். சரிம்மா, பேசு. தேங்க்ஸ்க்கா. அப்புறம் உங்க விருப்பம்பா. மல்லிகை ஆண்டி கூப்பிடுறாங்க. ஹலோ சஞ்சீவ், நான் அபி பேசுறேன். அபி பேசுறா? ஒருவேளை ஸ்ரீஜா சொன்ன மாதிரி அவ அனுப்புன ஆளு ஜப்தியை பத்தி உளறிட்டானா? சொல்லு அபி. அபி எதுக்கு கால் பண்ணிருக்கா? எங்க சஞ்சீவ் இருக்க? அபி எங்க வந்திருக்கான்னு கேக்குறா. சொல்லவா? சஞ்சீவ், போன் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு அபி. ஏன் சஞ்சீவ் பேசாம இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல அபி. நீ போன்ல சரியா பேசலன்னதும் நான் ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. இங்க டவர் ப்ராப்ளம் போல இருக்கு. அதான் நான் பேசுறது உனக்கு கேட்கல. சரி சஞ்சீவ், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எங்க இருக்க? சஞ்சீவ், நான் கேட்டுட்டே இருக்கேன், சொல்லு எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்னு சொல்லு. அது அம்மா வீட்டுக்கிட்ட தான் அபி. ஓ, அத்தைய பாத்துட்டியா? இன்னும் பார்க்கல அபி, இனிமே தான் பார்க்கணும். அப்படியா? சரி சஞ்சீவ். சரி, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இல்ல, நான் வீட்ல இருக்கும்போது திடீர்னு சாமி படம் கீழே விழுந்துருச்சு. அது என் மனசுக்கு கொஞ்சம் தப்பா பட்டுச்சு. அதான் நீ அத்தை மாமாலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்க உனக்கு ஃபோன் பண்ணலான்னு சார்ஜ் போட்டிருந்த ஃபோன் எடுக்கலான்னு போனா சார்ஜ் போட்டிருந்த ஃபோனை காணோம். அப்படியா? ஆமா சஞ்சீவ், ஃபோனை தேடி பார்த்துட்டு கடைசியில மல்லிகா அக்கா கிட்ட ஃபோனை வாங்கி பேசிட்டு இருக்கேன். சரி அபி. சஞ்சீவ், நான் திரும்பவும் கேக்குறேன், அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சரி சஞ்சீவ், நீ அத்தைய பார்த்ததும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளு. எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணு, சரியா? சரி அபி. ஸ்ரீஜா அனுப்புன ஆள் சொல்றத நம்பாதான் அபிகிட்ட சொல்லிடலாம். ஹலோ ஹலோ அபி. ஹலோ சஞ்சீவ். ஹலோ அபி. ஹலோ சஞ்சீவ். ஷோ, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சஞ்சீவ் ஏதோ சொல்ல வந்தான், என்னன்னு கேட்கறதுக்குள்ள ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, சஞ்சீவ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான்ல. சஞ்சீவ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு கேட்டுக்கலாம். கட் ஆயிடுச்சு. மல்லிகா அக்கா. என்னம்மா? அக்கா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுக்கா. அதான் சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னேனேம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நான் வரேன். தேங்க்ஸ். நாம யாரும் அபிகிட்ட நடக்கிற விஷயத்த சொல்லலனாலும் அபிக்கா தோணி இருக்க. அதுதான் அபி. என்ன சஞ்சு ஒரு மாதிரி இருக்க? அம்மா, ஸ்ரீஜா இப்ப அபிகிட்ட வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த சொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொன்னால. நான் ஆல்ரெடி அனுப்புன ஆளு உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. அதான் ஸ்ரீஜா அனுப்புன ஆளு அபிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த ஆள் சொல்றத நம்பாதானே அபிகிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள போன் வேற கட் ஆயிடுச்சுமா. போன் கட் ஆனா என்ன, திரும்ப அபிக்கு கால் பண்ணி சொல்லிடு. சரிம்மா. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சஞ்சு, ஸ்ரீஜா அனுப்புன ஆளு அபிய பாக்குறதுக்கு முன்னாடி
நீ வீட்டுக்கு போய் ஸ்ரீஜா அனுப்புனால அபிட்ட பேச விடாம தடுத்துருப்பா. இல்லப்பா, நீங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு? எங்களை விடுப்பா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி என்ன புதுசா வந்துட போகுது? வந்தா கூட நாங்க பாத்துக்கிறோம். அபி நம்ம வீட்டு குலவிளக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸ்ரீஜா அனுப்புனால அபி கிட்ட நம்ம வீடு ஜப்தியாக போற விஷயத்த சொல்லிட்டா கண்டிப்பா அது அபியோட உயிருக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அதான் சொல்றேன், நீ கிளம்பு செஞ்சு. அதான் அப்பா சொல்றாருல்ல, போயிட்டு வாடா. ஆமா சஞ்சீவ், நீ போயிட்டு வாடா. அதான் அப்பா அம்மா கூட நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிடா. அப்பா அம்மாவை நீ பத்திரமா கூட்டிட்டு போ. அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரியா? அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரிப்பா. சரிப்பா. பாத்துப்பா, ஜாக்கிரதை. பாத்துக்கடா.